ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பீஸ் நம்மளா. நீங்கள் வர பீஸ் நம்மளா சேனல், நான் உங்கள் பீஸ் நம்மளா. அங்கே என்ன கிணறா வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வந்திருக்கேன். ஏன்னா காலேஜுக்கு போய் செமஸ்டர் லீவ் இப்போ தான் தந்தாங்க. ஃபர்ஸ்ட் செம்முக்கு லீவ் தரல, அதனால் செகண்ட் செம்மில் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் திருப்பி காணாமல் போயிடுவேன். அந்த காணாமல் போகிற கேப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ போட்டு சேனலை ஓட்ட வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்டீமில் வந்து சக்கப்போடு போடுற ஒரு கேம் தான். அது பேர் என்ன போட்டிருக்கு என்னென்னு பார்த்துக்கிறேன். மெக்கா கேமிலியான்னு ஒரு கேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஹைட் அண்ட் சீக் கேம். இதோட கேம் பிளே அண்ட் எப்படி இருக்குங்கிற என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். பர்சனல் ரிவ்யூ இல்லை, நானே இப்போ தான் விளாண்டு பார்க்க போகிறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வீடியோ அடிக்கடி வரும்னு சொல்ல மாட்டேன், எப்பயாவது வரும். அடிக்காமல் அவசியப்பட்ட வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோக் இல்லையா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்கள் பீஸ் நம்மளா, அண்ட் யூ ஆர் வாட்சிங் கால் நூற்றாண்டு கழிச்சு வீடியோ போடுறதால நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தைங்க பாருங்க, வார்த்தைகள்லாம் குளற வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் அதை கண்டுக்க வேணாம், நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். சேனல் சைட்லேருந்து நானே கேட்டுக்கிறேன். ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கேம் வச்சுருக்கோமா, இதில் வந்து மெக்கா கேமிலியனாங்கிறது தான் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறது. ஸோ டபுள் டேப் பண்ணுவோம். மித்ததெல்லாம் நம்ம அடுத்த வீடியோக்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சேஃபாக. அது யாரும் பார்த்துற மேக்ஸிமம் ப்ளர் பண்ணாலும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஒரு அறிவு கட்ட ஜீவி தான். லேப்டாப்போட சவுண்டு கேட்டால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இப்போயே அதை பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம இதுவே நமக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபைன் சர்வர், கிரியேட் சர்வர், யூடியூபர்ஸ்க்கு நிறைய இருக்குது. சரி, இப்போ செட்டிங்ஸ்க்கு போகும். ஏற்கனவே நேற்று நைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், லாபியில் மட்டும் இருந்து செக் பண்ணிட்டு போயிட்டேன். நம்ம கூட விளையாடுறது கம்பெனி எவனும் இல்லையா, அதனால் என்ன பண்ணேன்னு தெரில. நம்மளே இன்றைக்கி ஒண்டியாக தான் போகிறோம். இல்லை ஏதாவது ஒரு குண்டக்க ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். இன்றைக்கி அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு கிராஃபிக்ஸ் அதை நேற்றே வந்து அதாவது செட் பண்ணிட்டு போயிட்டேனே. சிபியூ வந்து கேட்டாலும் கேட்குறது, கேமரா தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பேக்கு எஸ்கே வெளியே ஓகே. நம்ம கிரியேட் சர்வர்லாம் கொடுத்து அவனுக்கு வரமாட்டான். ஃபைன் பப்ளிக் சர்வர், நாட் ஸ்பெசிஃபைட் இல்லை. ஏஷியா இந்தியா எங்கேயா இருக்குமே. ஓகே, சர்ச் ஃபார் பப்ளிக் சர்வர். யூசர் நேம் திவான் வச்சுருக்கேன். ப்ளீஸ் டவன் நம்ம பேருக்கு மாற்றிப்போம். ஓகே, சேனலுக்கு சரி ஐடி பேரை மாற்றியாச்சு. இந்த ரூமில் என்ன 24 பேர் ஏற்கனவே இருக்காங்க. இந்த ரூமுக்கு போகும். நமக்கு ஆளுங்க நிறைய மாட்டுவானுங்க இன்னைக்கு. ஓகே, என்னாச்சு? ஸோ சார் வெளியே வந்துருச்சு. ஓகே, ஜப்பான் பப்ளிக் சர்வர்ஸ். எப்பனாவது ஒருத்தர் நம்ம உள்ளே இருக்கான பாரு. சரி, 10க்கு 6 பேர் இருக்கான். 3D ஐ ட்ராப்பர் கேன் பிக்கப் த ஒரிஜினல் கலர் பெட்டர் தேன் த நார்மல் ஐ ட்ராப்பர். ஓகே, லாபிக்குள்ளே வந்துட்டோம். இந்த லாபியில் என்ன இருக்குது, இங்கே ஒரு 4 பேர் நம்மள மாதிரியே பைத்தியக்கார பசங்க ஓடிட்டு இருக்கானுங்க. நேற்றே கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. நம்மளுக்கு என்ன ஹண்டரா, எனக்கு வந்து ஒளியர் தான் நமக்கு வேணும். ஐடிட்டேன். என்னடா இது டேடி இதே? ஓகே, சம்திங் ஏதோ கேமு கிளிச் ஆகுதா என்னன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தெரியுதா? ஆக்சுவலாக இன்னும் நம்ம லாபியில் தான் இருக்கோம், என் கணக்கு சரியாக இருந்தால். அன்டில் சர்ச் ஸ்டார்ட்னு இருக்குது. நான் ஏன்னா இன்னும் நான் உள்ளே போகலடா, அப்புறம் எப்படி நான் இங்கே இருப்பேன்? 2 hours later. நேற்று பார்த்தப்ப நல்லா உருப்படியாக வந்தது. இன்றைக்கி நம்ம நேரம் பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரமாக பார்த்து குண்டக மண்டைய வேலை பார்க்குது சர்வரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் இல்லை, ஏதோ ஒரு சர்வரை திறக்கிறோம், பூண்டு உள்ளே போகணும். ஆஹா, இந்த சர்வர்லாம் ஆள் இல்லை. டேடி 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 டேடி. ஐயோ, காப்பிட்டு வரும் பாடக்கூடாது. ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். சரி காமா. ஓகே, இந்த சர்வரில் கொஞ்சம் ஆளுங்க நிறைய இருக்கானுங்க. இதாவது நம்ம கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். நெட்வொர்க் இஷ்யூ வர வாய்ப்பே இல்லை. அன்டில் நம்ம வீட்டில் பவர் போகாத வரைக்கும் நமக்கு வேறு எதுவும் வர வாய்ப்பு இல்லை. என்னடா அது? இஃப் யூ கெட் காட் யூ பிகம் அ ஹண்டர், ஹைட் அன்டில் த எண்ட் டு வின். ஹண்டர்ஸ் வின் அப்படின்னு வரணும். என்னது இது? டேய் போங்கடா, என்னடா இது? ஓகே, 1 நமக்குன்னா விசிலா, 6 வந்து போஸுக்கா. ஓ, இப்படி வச்சா போஸ் ஆகுது. ஓகே, 6 வந்து போஸுக்கு, அதை பீக்கு தான் போஸுக்கு வச்சுருக்கணும். நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆன்சர் செக்கு ஓகே. இது ரொட்டேஷன் லாக்கு. எஃப் வந்து பெயிண்ட் மோடு. அது சம்திங் ஏதோ ஒன்று வரும். அதுக்கு எஃப்பில் வந்து ஐ ட்ராப்புக்கு
3D ட்ராப்பருக்கு ஸ்பேஸாக. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைடிங் டைம். இப்போ போய் ஒளியணுமா? எங்கே போய் ஒளிய? போஸு எப்படா ஒளியறதுல? எப்படா ஒளியறதுல? அதுவே தெரியலடா எனக்கு. ஓகே, இப்போ கலர் அடிக்கணுமே. எப்படா ஒளியறதுங்க? அதுவே தெரியல எனக்கு. இந்த ஆக்கத்தில் ஒளியறதுக்கு கிளம்பி வந்துட்டேன் இங்கேருந்து. ஐடியா, சுருண்டுக்க வேண்டியதான். இது எப்படிரா? இந்த வானாயா இருக்கேன். கண்கள் மேலே பார்க்க மாட்டான் போல. இங்கே ஸ்பெக்டேட்டுக்கு ஏதோ ஒரு மூடு உண்டு. மூவ் டவுன், மூவ் அப்பு, ஷிஃப்ட் அமுக்குன்னு டிட்டாச் அமைக்கிறக்கூடாது. ஓகே, நான் இந்த மாதிரி பொருள். ஓகே, நான் வெறும் கூரையை ஸ்கேன் பண்ணால் கலராக மாட்டேங்கிறான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எங்கே வரான்டா? கீரிக்கு அம்பத்துலேருந்து இந்த ஓரியோ பையன் வரான். ஓரி. இப்போதைக்கு நம்ம கலரிங் செக். எவனோ மேலே மாட்டிக்கிட்டான் போல. நம்ம பையன் தான். முடிச்சிட்டானா? இல்லை. ஸோ யாராவது இதில் லைவ் கேம் பிளே பண்ணலான்னா சொல்லுங்கள். சிறப்பாக பண்ணிடலாம். நம்ம ஒரு நாள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். மை காட், ஓரி பையன் எவனையா கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, பக்கத்தில் தான் இருக்கானுங்க. அப்போ அசையவே கூடாது. ஃபஸ்ட்டு இதுக்கு இது எவ்வளோ இவ்வளோ சப்பையாக இருக்கும். பார்க்கல எவனுமே நம்மளை இன்னும் பார்க்கல. 1 நிமிஷம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கணும்னா போதுங்களா? ஓகே, ஒய் நமக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. மிஸ்டர் ஸ்பாட் ரேங்கிங்கில் நான் 3rd பிளேஸில் இருக்கேன். இப்போ இது ரேங்க் எப்படி ஏற்றனே தெரில. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால யாருக்கு எதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் போட்டு போ. யாரா நீ? யார் சாமி இவன் இப்படி போகிறான்? ஏன்டா ஒருத்தன் மேலே உட்காந்துருக்கிறேன். அவன்லாம் கண்ணுக்கு தெரில. என்ன பசங்களோ நீ எப்போட விளக்கா பசங்க. ஓகே, இப்போ மேலே ஏறி தர்றானுங்க. அவ்வளோ நல்லவனுங்கடா நீங்கள். மேலேயே கூரை இருக்குங்கிறத மறந்துட்டேன். அழகாக அந்த கூரையிலேயாவது போய் உட்காந்துருக்கலாம். அதை விட்டுட்டு எங்கே போவேன்னு தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் நான். லாஸ்ட் 35 செகண்ட்ஸ். ஆனால் இவனுங்களை மாதிரி மட்டியான ஒரு ஹண்டர்ஸாக நான் பார்த்ததே இல்லைப்பா. மேலே ஒருத்தன் கூரை மேலே உட்காந்துருக்கிறேன். என்னையே விட்டுட்டு போய் எங்கெங்கேயோ கண்டு தேடிட்டு இருக்கானுங்க. அந்த பாலா போன ஹண்டர்ஸுங்க பேர் லேத்தாக்கு, எம்ஜி, ஓரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைசி 30 செகண்டில் தான் நான் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை சொல்லு இல்லை, உள் மனசை தூக்கி அப்படியே கூட்டி வச்சிட வேண்டியதான். இவங்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நானும் பார்க்குறேன். போயிட்டு வராங்க. அவங்க முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ பிளிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். கேம் பிளேலாம் பார்த்துருக்கீங்க வீட்டில். அதை பொறுத்து பார்க்கும்போது நேரம் வந்து கண்டுபிடிக்கணும். மில்லியன்ஸ் மீன் எங்கே எவனா நம்மளை கண்டுபிடிச்சானா? இந்நேரம் நான் பிளிங்க் ஆகிறத பார்த்துட்டு எவனா வருவானே. இந்த வாரம் இப்போ தான் நீ பார்க்குறானுங்க. ஐயோ. எனிவேஸ், ஃபஸ்ட்டு கேம் பிள்ளையில் ஜெயிச்சிருக்கோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ஹண்டர் ஆகும். ஏன்னா ஹைட் ஆகிறதுல ரொம்ப பொழுது போக மாட்டேங்குது இருக்குது.